தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். அப்போ நீங்க கேட்குற கேள்வியே என்ன அப்படின்னா, 7.5 சனி எங்களை பாடாப்படுத்துது சார், எங்களுக்கு தப்பிக்க வழி இல்லை, இப்போதான் ஒரு 2.5 வருஷம் முடிஞ்சுது, அடுத்து ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போயிட்டு இருக்காரு சார், பணம் வர்றதுக்கு ஆப்ஷனாவது இருக்கா? அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா அவ்வளோ பெரிய நல்ல பலன்களாக கண்டிப்பாக நடக்கும். இதில் ஜென்ரலாக நீங்கள் சில பொருட்களை வச்சுக்கணும், இது உங்களை எப்பயுமே காப்பாற்றும். அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் ஆமை விளக்கு, அம்பு வடிவம். ஆமை விளக்கு இங்கே ஃபேமஸ் கிடையாது, கேரளாவில் பெரிய ஃபேமஸ். கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கூர்மாவதாரம் தான் அங்கே ஃபேமஸ். அப்போ ஆமை விளக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க, அது மேலே விளக்கேற்றுங்க. பார்க்கிற இடத்தெல்லாம் சிவன், சிவோகம், ஓம் நம சிவாய, அழகா அப்படி ஒரு சிவனோட அந்த வைப்பு, அந்த சவுண்டு உங்கள் காதில் கேட்கணும். இந்த லிங்கத்தோட சவுண்டு. முருகப்பெருமானை பற்றி நம்ம சொல்கிறோம்ல, அந்த முருகப்பெருமானுக்கு அறுகோண முக்கோண சக்கரம் வைக்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு. அறுகோண முக்கோணம் அதை நீங்கள் பாருங்கள், வாங்குங்க, இது ஒன்று சம்திங் ஆக்டிவிட்டி. அடுத்து பட்டாம்பூச்சி பானை செய்யும் ஒரு சக்கரம். பட்டாம்பூச்சி பானை செய்யும் சக்கரம். பட்டாம்பூச்சி இருக்குது தனி, வீடு ஃபுல்லாக நிறைய பட்டாம்பூச்சிகள் வர்றது சிறப்பு. அது பட்டாம்பூச்சிகளை போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள். சூப்பர், வாங்க சார், அதான் சார் வேணும், காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன். இப்போ நான் சொன்ன நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு பொதுவாகவே எந்த காரியமும் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வடிவங்களை பார்த்தாலே ஓடி போயிடணும். கத்தி சொல்லுகிறேன் கேளுங்கள், கத்தி வேண்டாம், கத்தியை போட்டுருங்க, புத்தி போதும், நமக்கு புத்தி தான் ஆயுதம், கத்தி எதற்கு? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். மனசில் வாழ்க்கையில் ஒரு 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் சரி, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அண்ணே ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேனே, ஒரு ஜென்டிலான, ஒரு ரொம்ப நேர்மையான. அப்போது கும்பராசிக்காரர்களை உள்ளளவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஐபிசி பக்தி தொடங்கினதுக்கப்புறம் கடகராசி ஆர்மி, விருச்சிக ராசி ஆர்மி, மகர ராசி ஆர்மிக்கு அப்புறம் அடுத்து நீங்கள் தான் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் கேட்குற கேள்வியே என்ன அப்படின்னா, 7.5 சனி எங்களை பாடாப்படுத்துது சார், எங்களுக்கு தப்பிக்க வழி இல்லை, இப்போ தான் ஒரு 2.5 வருஷம் முடிஞ்சுது, அடுத்து ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போயிட்டுருக்காரு சார், பணம் வர்றதுக்கு ஆப்ஷனாவது இருக்கா? நான் அதுக்காகத்தான் தாரா பலன்கள் என்ற இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா, இந்த நான் சில பொருட்கள் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப எளிமையான நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள் தான். இதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தன்னால் வரும். இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு ரகசியம்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் சொல்கிறாங்க, அதுதான் இது. என்னென்னா இந்த பொருள் உங்கள்கிட்ட பணத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது லாஜிக். ஸோ அவ்வகையில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தன்னகத்தை 3 நட்சத்திரங்கள் வைத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4, அடுத்தது சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3, இந்த 3 நட்சத்திரத்தோடைய டான் என்னீங்க 3 நட்சத்திரம். இப்போ இது 3த்தையும் விளக்கமாக பார்த்துருவோம். அவ்வகையில் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும், அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தவிட்டுப்பானையும் தங்கமாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவ்வளோ பெரிய நல்ல பலன்களாக கண்டிப்பாக நடக்கும். இதில் ஜென்ரலாக நீங்கள் சில பொருட்களை வச்சுக்கணும், இது உங்களை எப்பயுமே காப்பாற்றும். அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் உடுக்கை, கும்பம், டால்ஃபின், மணல் கடிகாரம், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. இதெல்லாம் ஜென்ரலாகவே நீங்கள் வச்சுக்கணும். உடுக்கை, கும்பத்தை பார்க்கணும், உடுக்க சவுண்டு அது, அந்த மாதிரி அது மணல் கடிகாரம், டால்ஃபின் சம்மந்தப்பட்ட இமேஜ், இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாகவே பார்க்கலாம். வராக உண்டியலும் நீங்கள் ஜென்ரலாகவே பயன்படுத்தலாம். வராக உண்டியல்னா ஒரு பன்றி முகம் கொண்ட ஒரு உண்டியல், இதெல்லாம் பயன்படுத்தலாம். இதில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவோணம், திருவாதிரை, சதயம், இந்த 3 நட்சத்திரங்களை சொல்கிறாங்க. திருவோணம், திருவாதிரை, சதயம். இதில் முக்கியமான வடிவங்கள் நான் சொல்கிறேன், இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டால் டிஃபால்ட்டாக பணம் என்பது உங்களுக்கு வந்து சேரும். ருத்ராட்சம் எப்போ பண்ணாலும் நீங்கள் ருத்ராட்சம் போட்டுக்கோங்க. ருத்ராட்சம் எப்படி போட்டாலும் சரி, இப்போ இந்த மாதிரி குட்டி ருத்ராட்சம் போட்டாலும் சரி, நல்ல ருத்ராட்சம் அப்படி போட்டாலும் சரி, முகங்கள் மேட்ரு கிடையாது, ருத்ராட்சம் உங்கள் கையில் இருந்தால் போதும். அடுத்து ஸ்படிகம் மணி மாலை, ஸ்படிகம் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக நடராஜர் வடிவத்தை ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வீடியோலையோ ஃபோட்டோலையோ அல்லது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஏதோ நடராஜர் வடிவத்தை நீங்கள்
பார்க்கறது சிறப்பு. அடுத்ததாக திரிசூலம்னு சொல்கிறாங்க. ஒரு திரிசூலத்துக்குறி இப்போ சிவனுடைய இதை வந்து காட்டும்போது லோகோ காட்டும்போது திரிசூலம் மழை துளி, சுத்த மழை துளியை நீங்கள் பார்க்கறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பொதுவாக பண்ணுங்கள். அடுத்து மனித தலை அணிந்து கொண்ட பைரவர், கபாலம், அதான் கபாலதாரி பைரவர், காலை போட்டு மீச்சிட்டு இருக்கும் பத்திரகாளி, அந்த கீழே கபால வடிவம். சில கோயில்களில் ஐயனாரப்பன், முனீஸ்வரன்லாம் கூட கீழே காலில் கபாலம் மிதிச்சிட்டு இருப்பாங்க. இந்த கபாலத்தை ஒரு தடவை பாருங்கள், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது நீங்கள் போட்டுக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக காது மடல் 3 பாதச்சுவடு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். 3 பாதச்சுவடுனா அப்பா, அம்மா, குழந்தை 3 பேரும் ஒரு சிமெண்ட்டில் கால் வச்சு, நம்ம கஜினி படத்தில் வர மாதிரி அப்படி ஹீரோயின்லாம் 2 பேரும் கால் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பாதச்சுவடு நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். சில மாடர்ன் ஆர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட அந்த மாதிரிலாம் வரும். ராமா, லக்ஷ்மணா, சீதா 3 பேர் நடந்து போகிறது, பாதச்சுவடு 3 இருக்கணும், அவ்வளோதான். அது என்ன லாஜிக்ங்கிறது மேட்டர் இல்லை, பாதச்சுவடு 3. அடுத்ததாக முழங்கோல்னு சொல்கிறாங்க. முழங்கோல் கையில் ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டு நடக்கிறது, ஸ்டிக் வச்சுட்டு பேசுகிறது. அது கர்வமாக பேசக்கூடாது, பட் ஸ்டிக் வச்சுக்கிறது நல்லது. அதில் உங்களுக்கு நட்சத்திரங்களுக்குரிய மரங்கள், இதை பற்றிலாம் நம்ம ஐபிசி பக்தி தொடர்ந்து இந்த வருடம் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டாக கொடுத்து உங்களை நிறைக்கிறது தான் என் வேலை. அடுத்து என்னென்ன மரங்கள் நான் சொல்லுவேன். அப்போ இந்த மரங்கள்லாம் நீங்கள் கூட கையில் வந்து வச்சுக்கலாம். உங்கள் நட்சத்திரத்துக்குரிய, உங்கள் ராசிக்குரிய மரம் நீங்கள் கையில் வச்சுக்கலாம், ஸ்டிக்கு. அதே மாதிரி ஆமை விளக்கு, அம்பு வடிவம். ஆமை விளக்கு இங்கே ஃபேமஸ் கிடையாது, கேரளாவில் பெரிய ஃபேமஸ். கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கூர்மாவதாரம் தான் அங்கே ஃபேமஸ். அப்போ ஆமை விளக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க, அது மேலே விளக்கேற்றுங்க, அதில் அம்பு வடிவத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து தோரணம், மாலை, லிங்கம்ங்கிறாங்க. ஒரு சின்ன லிங்கம், ஸ்படிக லிங்கமாக இருந்தாலும் சரி, சாதாரண லிங்கம் சார் கடையில் விற்றாங்க சார், சின்ன கல் சிலை வச்சுக்கோங்க. ஆனால் அந்த லிங்க வழிபாடு தெரிஞ்சால் வைங்க, அப்படி இல்லைனா லிங்கத்தை ஃபோட்டோவை வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைனா டிபியாக வால்பேப்பராக வச்சுட்டு போயிருங்க. வழிபாடு செய்ய தெரியணும். லிங்கம் வந்தால் நந்தி வேணும், ஒன்றுனா அது பின்னாடியே இருக்குது. இப்போ லிங்கத்தை வழிபாடு செய்தல் நல்லது. அதே மாதிரி தோரணம், மாலை, வீட்டுக்குள்ளே மாலை, தோரணம், இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல பொருட்களால் மாலை போடுங்க. காகித பூக்களில் போடாதீங்க, செட் ஆகாது. நிறைய பேர் நான் பார்க்குறேன் வீடுகளில் அலங்காரத்துக்காக பிளாஸ்டிக்கெல்லாம் தொங்க விடுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணால் உயிருள்ள பொருட்களாக பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாத பொருட்களை தோரணங்களாக தொங்காதீங்க, அது ஒரு உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ராசியான பொருள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தாரா பலன்களில் சொல்லக்கூடிய பொருட்களுக்குரிய கௌரவத்தை நீங்கள் தரணும், அதோட ஆன்மாவை உடச்சிடக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தோரணம்னா தோரணம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் வேறு ஏதாவது வித்தியாசமாக எதாவது பண்ணிடாதீங்க. அடுத்ததாக உங்களுக்கு மூலிகை கொத்துன்னு சொல்கிறாங்க. சில பேர் வீட்டு வாசலில் நம்ம பொங்கலுக்கெல்லாம் சொருவி வைப்போம், போகிக்கெல்லாம், அதெல்லாம் ஒரு காலம். அந்த மாதிரி பூக்கள் சுருவி வைக்கிறது, மூலிகைகள் சுருவி வைக்கிறது, இது வெட்டி வேறு மாலை போடுறது. வெட்டி வேரில் ஒரு மூலிகை. அந்த மாதிரியான மாவிளை கூத்து இசை மூலிகை. ஸோ வேப்பம் பூ இசை மூலிகை. உங்களால் முடிஞ்சதை கொத்தாக சொருகி வைப்பது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கம்பல்சரி வருவா, பணமும் தருவா. அப்போ நான் எதை பண்ணக்கூடாது குருஜி, எந்த பாயிண்ட்டை நான் டச் பண்ணவே கூடாது அப்படின்னீங்கன்னா, முக்கியமாக அடுப்பு வடிவத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. முக்கோணம் அடுப்பு மாதிரியான வடிவம், இதை நீங்கள் பயன்படுத்த. நான் சொல்கிறது லோகோஸ் மேக்கிங்கில் சொல்கிறேன், ஜென்ரலாகவே சொல்கிறேன். கீழ் நோக்கிய முக்கோணம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, மேல் நோக்கி. சில பேர் படம் எடுக்கும் போது கூட படிக்கட்டுலேருந்து இறங்குவாங்க, அப்போ உட்காந்து வீடியோ எடுப்பாங்க. நாயகன் மீண்டும் வரார், அதை மேலே ஏறும் போது எடுக்கணும், கீழே இறங்கும் போது எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சென்டிமெண்ட்டு. அந்த முக்கோணம் கூட மேல் நோக்கிய முக்கோணம் தான் நீங்கள் பார்க்கணும், கீழ் நோக்கி முக்கோணம் பார்க்கக்கூடாது. அது உங்களுக்கு சிறவாது. அதே மாதிரி இந்த வலம்புரி சங்கு இருக்குது பாருங்கள், அந்த வலம்புரி சங்கு உங்களுக்கு ஆகாது, அதை விட்டுருங்க. வலம்புரி சங்கு உங்களுக்கு செட் ஆகாது. காரணம், அப்போ இடம்புரி சங்கு செட் ஆகுமா சார்? வலம்புரி சங்கு செட் ஆகாது, விட்டுருங்க. ரைட்டா? அடுத்ததாக கண்கள், நந்தி, கணை, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. பெரிய நந்தி வடிவம் இருக்குது இல்லையா, அந்த பெரிய, சில பேர் கோயிலில் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் பண்ணுறதா, பெரிய நந்தி வடிவம் வேண்டாம். அதுக்கு பதிலாக கஜம் இருக்குது, அதுக்கு பதிலாக அஸ்வம் இருக்குது, அந்த மாதிரி போய்க்கோங்க. அது மாதிரி கண்கள், ஊஞ்சல், உங்கள் வீட்டில் ஊஞ்சல் இருந்தால் கழட்டிடுங்க, அது உங்களுக்கு ராசி இல்லாத பொருள். ஊஞ்சலுக்கு போய் என்ன சார் ராசி, உங்களுக்கு ராசி இல்லை, அவ்வளோதான். தாரா வடிவங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, நிறைய பேர் கேட்குறீங்க என்ன சார் லாஜிக்கே இல்லாதது தான் லாஜிக். நன்றாக புரிந்து கொள்ளும். நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு வடிவத்தை முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சொல்கிறத கேட்குறது மட்டும்தான் நம்ம வேலை. வேதசாஸ்திரத்தை பொறுத்த வரையிலே வியாக்கியானங்கள் வேண்டாம், சொல்கிறத அப்படியே கேட்கணும், அவ்வளோதான்.
வேதம் அந்த ரிஷிகள் சொன்னதை எஸ் அப்படின்னு கேட்கணும், அவ்வளோதான். ஊஞ்சல் வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க. அதை அனுபவப்பட்டவன் உப்பை தின்னு தண்ணி குடித்து விக்கி சொல்லியிருக்கான். அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஜோதிடம் எனும் புத்தகம் எதுக்கு? கால கண்ணாடி. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வேண்டாங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அதில் ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். ஊஞ்சல் உங்களுக்கு செட் ஆகாது. ஊஞ்சல் எந்த வடிவிலும், இப்போ சில பேர் கிளைண்ட்ஸ்லாம் கேட்குறீங்க, கூடை ஊஞ்சல் ஓகேவா, கண்ணாடி இந்த ஊஞ்சல் ஓகேவா, மர ஊஞ்சல், ஊஞ்சலே வேணாம், அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் வேண்டாம். அதே மாதிரி தொட்டிலில் வந்து நீங்கள் தொட்டில் குழந்தை பிறந்தா பயன்படுத்துங்க. சில பேர் தொட்டிலே பர்மனெண்ட்டாக வச்சு பாலகிருஷ்ணாலாம் வச்சு தொட்டில்லாம் ஆட்டுவாங்க. திருமஞ்சன சேவை, அந்த தொட்டில் வழிபாடு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அது வேண்டாம். ரைட்டா? அடுத்து புலி நகம், யானை தந்தம். சில பேர் சும்மா பெரிய அதிகாரியாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா புலிப்பல்லாம் போட்டிருப்பாங்க. அது ஒரு லெகசிக்காக பண்ணுவாங்க, அது வேண்டாம், அதை கட்டிடுங்க. அதுக்கு பதிலாக வேறு எதாவது பண்ணிக்கோங்க. யானை தந்தம் மாதிரி பொம்மையில் தான் வாங்க போகிறீங்க, ஆனால் அது வேண்டாம், வேறு பொம்மை வாங்கிக்கிங்க, அந்த பொம்மை வேண்டாம். அடுத்ததாக குருவால், கதாயுதம். சில பேர் சும்மா ஒரு பெருமைக்கு ஒரு கத்தி, நான் பிரயாணம் போகிறேன் கத்தி, அதெல்லாம் வேணாம் சார், கம்பல்சரி ப்ராப்ளம் ஆகும். அப்போது கதாயுதம், இப்படி இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி கதாயுதத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா சிறப்பு. அடுத்ததாக சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 இந்த 4 பாதங்கள். பொதுவாகவே இந்த சதய நட்சத்திரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்ன? சதபிஷா என்று பெயர். அது என்ன சதபிஷா? இப்போ நம்ம ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். பெரிய ஆவுடையார் கோயில் பெருசாக ஒன்று பண்ண தஞ்சாவூரில் பண்ணாங்க. இன்றளவும் தமிழ்நாட்டின் தனித்த பெருமை, இதெல்லாம் சொல்கிறோம், உலக அளவில் பெருமை. அப்போது பெரிய லிங்கத்துக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். பெரிய பெரிய பொருட்கள், லிங்கம், பெரிய தூண், அந்த சதய நட்சத்திரத்தினுடைய பெரிய தூணை உடைச்சிட்டு தான் நரசிம்மர் வந்தாரெல்லாம் கதைலாம் சொல்லுவாங்க. சரி, அப்போது நீங்கள் தன்னகத்தே வைத்திருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தன்னகத்தே வைத்திருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். தோரணம், மாலை, மலை இதெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு மலைக்கு நாங்கள் எங்கெங்கே போகிறது? ஸோ மலை சார்ந்த விஷயங்கள், அதை பற்றி இப்போ படங்கள், பொம்மைகள். இப்போ நான் சொல்ல பாருங்கள், தாரா வடிவம் என்பது ஒரு பொம்மையாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், ஒரு டிபி ஃபோட்டோவாக இருக்கலாம், வார்த்தைகளாக கூட இருக்கலாம். என்ன? இப்போ மலை, அண்ணாமலை, மலை அப்படிங்கிற வார்த்தை. திருவண்ணாமலை பற்றி நம்ம சொல்லும்போது மலைன்னு சொல்கிறோம். மலையை வந்து ரொம்ப பிரதானப்படுத்தும். மலையும் சார்ந்த இடமும் அது மாதிரிலாம் விஷயங்கள். மலைங்கிறது உங்கள் கண்ணில் படணும், அது எப்படிப்பட்டாலும் சரி. தோரணங்கள், பெரிய பெரிய தோரணங்கள், நுழைவு வாயில்கள், ஆர்ச்சு, என்ட்ரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் வைங்க. வீட்டு வாசலில் தோரணங்கள் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி மாலையை பொறுத்த வரைக்கும் ஏலக்காய் மாலை, வெட்டிவேர் மாலை, நிறைய மாலை இருக்குங்க, ரோஜா மாலை, அது மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு ஆப்டோ அதெல்லாம் வீட்டில், எலுமிச்சை மாலை இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். அது மூலிகை கொத்து லிங்கம்ங்கிறாங்க. பார்க்குற இடத்தெல்லாம் சிவோகம், ஓம் நம சிவாய, அழகாக அப்படி ஒரு சிவனோட அந்த வைப்பு, அந்த சவுண்டு உங்கள் காதில் கேட்கணும். இந்த லிங்கத்தோட சவுண்டு நமச்சிவாய என்றவருக்கு நற்றுணையாகிறது. இறை என்ன வருது? இறை வந்து இந்த நமச்சிவாயத்துக்கும் கும்பத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதை பற்றி பெரிய லாஜிக் ஒரு நாள் விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது இந்த சிவனுக்கும் கும்பத்துக்காரங்களுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கால்குலேஷன், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது அடுத்ததாக இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக வச்சுக்கோங்க. ஒரு சிவனுடைய லிங்கம் இருக்கிற, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிவன் மேட்டர் இல்லை, லிங்கம் இருக்கணும். அந்த லிங்கம் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும், சரியா? அதுக்கப்புறம் இப்போ அடுத்ததாக நீங்கள் பணம் வர்றதுக்கான பொருட்கள் என்ன வைக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து ஜென்ரல் அடிப்படை, நம்ம ஆடை போட்டுக்கிறது போகிற அந்த ஆடையில் என்னென்னலாம் வச்சுக்கலாங்கிறத பற்றி பேசுகிறது தான் அடுத்தது. இதுக்கு பேர் சம்பத்து தாரை என்று பெயர். இது என்ன அப்படின்னா, இதை வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு பணம் வரும், அதனால தான் அது பேர் சம்பத்து என்று பெயர். என்னென்ன? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. புனர்பூசத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் வில்லு இதை வச்சுட்டு இருந்தால் போதும். வில் சம்மந்தப்பட்ட பொம்மைகள் நீங்கள் நிறைய வச்சுக்கோங்க. வில்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஒரு ராமருக்கு வில்லேந்திய ராமரை நீங்கள் பாருங்கள், அல்லது ஃபோட்டோ வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி மகுடி, புற்று இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் காவடிகள் ஏடி வரும் தானன்னா, அந்த காவடி, பால் காவடி பண்ணியிருக்க பாட்டு கேட்டால் கூட சரி. தாரா பலன்கள் எந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, பாட்டில் கூட ஒர்க் அவுட் ஆகும். அதை பற்றி படிக்கும்போது நான் உண்மையிலே நான் பிரமிப்படைந்தேன். ஐபிசி நிர்வாகத்திற்கு நான் நன்றி. என்னென்னா, நான் காணாத ஒரு உலகம். இந்த உலகத்தில் இதுக்கு வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை உண்டு அப்படிங்கிறத அடிக்கடி ரமேஷ் அவர்களிடம் சொல்லுவார். வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. வார்த்தைகள், இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, அது தாரையோட கனெக்ட் ஆகணும்.
அது கனெக்ட் ஆகுது, அது உண்மை. நீங்கள் எதை திருப்பி திருப்பி சொல்கிறீங்களோ. அப்போ காவடி, அப்போ பழனியா காவடிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, பழனிக்கு போய்ட்டு வந்துட்டீங்க, இந்த மாதிரி காவடி நிறையா பயன்படுத்துங்க. அடுத்து விசிறியை எந்த வடிவத்திலையும் சரி, இப்போ சில இது பார்த்தீங்கன்னா சீனா விசிறிகள்லாம் நமக்கு கடைகளில் கிடைக்குது. எப்படியோ ஒன்று, விசிறிக்கு ஒரு லாஜிக்லாம் கிடையாது. நம்ம ஊர் விசிறி தான்னு கிடையாது, ஏதோ ஒரு விசிறி ஆனால் கையில் வச்சுருக்கணும். உங்கள் விசிறியை வந்து 2 சில பேர் வால் மாதிரி விசிறியை 2ஆக வச்சு செவுத்துலலாம் மாட்டி வைக்கிறாங்க. அதெல்லாம் கூட ஒர்க் அவுட் ஆகும். அல்லது இன்னும் அடுத்த லெவல் போகிறதா இருந்தால், மகாலட்சுமிக்கு ராஜோபச்சாரம் பண்ணுறோம், சுவாமிக்கு ராஜோபச்சாரம் பண்ணும்போது சத்திரம் சமர்ப்பயாமி, சாமரம் சமர்ப்பயாமி, ஆந்தோலிகம் ஆரோபியாமி, அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ சத்திரம் சாமரம் வரும்போது, சத்திரம்னா என்ன, இந்த விசிறி, அது வாங்கி கொடுக்குறது பெரிய கொடை. அது நீங்கள் யாருக்கு தரணும்? நம்மால் யார்? நம்மளால் லிங்கம் சிவன், அவருக்கு கொடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ரைட். அடுத்தது அருகோண முக்கோண சக்கரம். நம்ம முருகப்பெருமானை பற்றி நம்ம சொல்கிறோம்ல, அந்த முருகப்பெருமானுக்கு அருகோண முக்கோண சக்கரம் வைக்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு. அருகோண முக்கோணம் அதை நீங்கள் பாருங்கள், வாங்குங்க. இது ஒன்று சம்திங் ஆக்டிவிட்டி. அடுத்து பட்டாம்பூச்சி பானை செய்யும் ஒரு சக்கரம். பட்டாம்பூச்சி பானை செய்யும் சக்கரம். பட்டாம்பூச்சி இருக்குது தனி, வீடு ஃபுல்லாக நிறைய பட்டாம்பூச்சிகள் வர்றது சிறப்பு. அது பட்டாம்பூச்சிகளை நீங்கள் வந்து ஒரு லோகோவாக வைங்க. ஒரு பட்டாம்பூச்சியின் கால்களில், அந்த மகரந்த தூள்களில், வனத்தின் காடுகள், இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் ஏதோ ஒன்று, ஆனால் அந்த பட்டாம்பூச்சி கனெக்ட் ஆகணும். அதுக்கு அடுத்தது பானை செய்யும் இது, அந்த அது ஒரு நடுவில் வைப்பாங்க, இந்த க்ளே பண்ணுற அது இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸியார்லாம் அதுக்கெல்லாம் ஒரு தட்சணா சம்திங் அதெல்லாம் மாதிரி ஒரு இடமே இருக்குது, இந்த பானை செய்கிற இடம்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பானையை நீங்கள் கனெக்ட் ஆகணும். அடுத்து பாயும் புலி வடிவம், பாயும் புலியினுடைய வடிவம், இதுதான் புலிக்கொடி. இது எங்கேருந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? எப்படி வீர சோழர்கள், புலிக்கொடி, பாண்டிய மன்னர்கள் இதெல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்கள். அந்த பாயும் புலியை ஏன் அவங்க வச்சுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தாரையுடைய மகத்துவம் தெரிந்து வச்சுருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கும் போது உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னதில் ஆரம்பிக்குது இந்த தாரையுடைய பவர். அதனால தான் சொல்கிறேன், இதை நான் வியந்தேன். இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா? ஒரு நட்சத்திரத்தை துவங்குகிறது உங்கள் வெற்றி. இப்போ நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் அப்போது மீன் கொடி இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு, அதெல்லாம் விட்டுருங்க சார். சொன்னதை மட்டும் செய்யுங்க சார். புலி மேட்டரை நீங்கள் டச் பண்ணுங்கள் சார். அடுத்தது வேறு என்ன பண்ணோம், இதை பிடிச்சிக்கோங்க. 2வது விஷயமாக வடிவத்தை, புலி வடிவத்தை தாங்கி தொடர்ந்து வேறு சில வடிவங்கள் சொல்கிறேன், இதையும் மைண்டில் வைங்க. ஒன்று, பெரிய கும்பம், ராஜாதி ராஜாய பிரசக்கிய சாகினே, அப்படி பூர்ண கும்பம் மரியாதை. அதை நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போனால் உங்களை எடுக்க சொன்னாலும் சரி சந்தோஷம், அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்தாலும் சரி, அல்லது கலச கும்பம் வாங்கி கொடுங்க பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு ஹோமம் பண்ணுறீங்க, ஒரு ஆலயத்துக்கு ஹோமம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ண உங்களை கேட்குறாங்க, ஒரு 500 ரூபாய் பணம் கொடுக்க போகிறீங்க, அது ஒரு குடமாக வாங்கி கொடுக்குறது பெஸ்ட்டு. ஒரு கலசமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா, இந்த குடமாக கொடுக்காம அது ஒரு நூல் சுற்றி அது மேலே ஒரு தேங்காய் வச்சு, இந்தாங்க இந்த வருண ஆவாகனம் பண்ணிக்கோங்க, இந்த சுவாமி ஆவாகனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சக்தி அதிகம். அது நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆக்டிவிட்டி. நீங்கள் பணமாக கொடுக்காம கும்பமாக கொடுக்கறது உங்களுக்கு பெஸ்ட்டு. அடுத்தது கீழ்நோக்கிய தேங்காய். இதை நீங்கள் பார்க்கணும், இது எப்படி பயன்படணும் எனக்கும் தெரில. பட் ஆனால் கீழ்நோக்கிய தேங்காய் நீங்கள் பாருங்கள், பார்க்குறது நல்லது. அதனுடைய இமேஜோ, ஒரு தேங்காய் கையில் எடுத்தால் கூட ஒரு தடவை இப்படி கவுத்து பார்க்குறதோ. இந்த கீழ்நோக்கிய தேங்காய் அப்படிங்கிறது, மேல் நோக்கிய தேங்காய் நம்ம எல்லாரும் பார்க்கலாம், கலசத்து மேலே வச்சிடலாம். கீழ்நோக்கிய தேங்காய் எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிறதுல ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த கீழ்நோக்கிய தேங்காய் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது கீழ்நோக்கிய கதாயுதம். கதாயுதத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிற கதாயுதத்துக்கு பதிலாக கீழ்நோக்கிய கதாயுதம், ஆஞ்சநேயர் இப்படி பிடிச்சிட்டு இப்படி உட்காந்துருப்பார், அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த கதாயுதம்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக இரட்டை வால் இப்படி இருக்கணும். இரட்டை வால் இப்போவும் சொல்கிறேன், தாரை வடிவங்களை பயன்படுத்தும் பொழுது டிஸ்க்ளைமர் போடுறேன், இந்த ரெட்டை வால் உடஞ்சிருக்கக்கூடாது, கூர் மழுங்கி இருக்கக்கூடாது, இந்த மொக்கு உடஞ்சிருக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கௌரவமாக வச்சுக்கணும். இந்த ரெட்டை வால் வச்சிட்டிங்கன்னா சின்ன பசங்க எதுவும் விளையாட்டுக்கு பொருளாக அதை பயன்படுத்தாமல், அதை உடைக்காமல், அது ஒரு லோகோ மாதிரி கௌரவமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பணம் தரும். இல்லை அதை நான் போர் அடித்து அதை எடுத்து பென்சில் சீவேன்னு சொன்னீங்கன்னா அது பலன் தராது. அந்த தாரைக்குரிய பொருளாக வைங்க. அடுத்ததாக ஒற்றை மீன். சில பேர் ஒரு சின்ன ஒரு குடுவை மாதிரி வச்சுட்டு அதில் அந்த ஒற்றை மீன் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறத பார்ப்பாங்க. சில பேர் வாஸ்து மீன் மாதிரிலாம் கூட வச்சுருப்பாங்க. அந்த ஒற்றை மீனை பார்க்குறதுல உங்களுக்கு பணம் வரும். இது நிச்சயம் அந்த ஒற்றை மீனுங்கிறத பொம்மையாக வச்சுக்கலாம், அல்லது உயிருள்ள மீனாக கூட வச்சுக்கலாம். பெரும்பாலும் பொம்மையாக வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃப்டி. உயிருள்ள மீன்னா அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மனசு வருத்தமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒற்றை மீனை பொம்மையாக வச்சுக்கோங்க, அல்லது ஆர்டிஃபிஷியலாக வச்சுக்கோங்க. ரைட், போதும். எனஃப் இஸ் எனஃப். சதய நட்சத்திரக்காரங்க எதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது போயிடலாம், எந்த நட்சத்திரத்தையும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இது அடிஷனல் போனஸ். அப்போது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து இப்போ நான் சொன்ன நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு பொதுவாகவே எந்த காரியமும் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வடிவங்களை பார்த்தாலே
ஓடி போயிடணும். நமக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி மாதிரி வச்சுக்கணும். என்னது? கிருத்திகை, உத்தரம், உத்தராடம் இந்த 3 நட்சத்திரம். சார் கிருத்திகைங்கிறது முருகப்பெரும். இங்கே பாருங்கள், இப்போவும் சொல்கிறேன், எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை தூக்கி அதில் போடக்கூடாது, அதை தூக்கி இதில் போடக்கூடாது. நியூமராலஜி வேறு, நேமாலஜி வேறு, அஸ்ட்ராலஜி வேறு, தாரை வேறு, ஒன்று வேறு வேறு வேறு. புரியுதா? அப்போது எனக்கு யார் மனைவியாக இருக்கிறாளோ, என் குழந்தைக்கு அம்மா, அவள் அம்மாவிற்கு பொண்ணு, ஒரு ஆளுக்கு 10 வடிவங்கள் இருக்குது. அந்த மாதிரி இந்த தாரைங்கிற வடிவத்துக்கு வரும்போது இந்த லாஜிக்ஸ் எல்லாம் கிடையாது. கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு இன்றைக்கி தொடங்காதீங்க. முருகப்பெருமான் கூடவே இருங்க. உங்களை யாரும் வேணாண்ணா, புதிய காரியம் வேண்டான்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து உத்தரம், உத்திராடம். கிருத்திகைக்குரிய வடிவங்கள் அது உங்களுக்கு ஆகாது. என்னென்ன வடிவம்னு பாருங்கள். சவர கத்தி. சில பேர் ரேசிங் சேவர் நான் பார்க்குறீங்கன்னா அப்படி ஆடெல்லாம் பார்க்கும்போது தெரியும். அந்த முன்னெல்லாம் ஒரு ஆடு வரும், இளைஞர்களுடைய சவரம், பெரிய ஆட்கள். அப்போ அதெல்லாம் வர்றதில்லை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சவர கத்தி ஒருத்தர் பயன்படுத்திட்டு காட்டுவாங்க, இதெல்லாம் வேண்டாம், புதுசாக இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இன்றைக்கி சில பேர் சவர கத்தி பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்த அனுமதிக்காதீங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. பெரும்பாலும் இப்போ கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், சவர கத்தி வேண்டாம். அடுத்தது கூர்மையான கத்தி. சில பேர் சும்மாவே அந்த கத்தி எடுத்து அப்படி சாணம் பிடிக்கிறது, அந்த கத்தியை பதம் பார்க்குறது, வீட்டில் எதையாவது இருந்தால் போய் குத்துறது. இந்த கத்திக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. கத்தி உங்களுக்கு வேண்டாம். கத்தி கத்தி சொல்லுகிறேன் கேளுங்கள், கத்தி வேண்டாம். கத்தியை போட்டுருங்க. புத்தி போதும், நமக்கு புத்தி தான் ஆயுதம், கத்தி எதற்கு அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு போயிருங்க. அப்போ அருவா பயன்படுத்தலாமா சார்? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தாராக்கு பிடிக்காது, அதனால் விட்டுருங்க. அடுத்தது எதுக்கு இப்படி கேட்குறேன்னா, நிறைய தாரா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கிளைண்ட்ஸ் பேசும்போதே கேட்குறாங்க, இதுக்கு ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் பயன்படுத்தலாமா? ரிலேட்டடுன்னு ஒன்றும் தாரையில் கிடையாது. சொல்லப்படுற மெட்டீரியலுக்கு மட்டும்தான் பவர், சொல்லப்படுற மெட்டீரியல் மட்டும்தான் பயன்படுத்தணும். மற்றதை பற்றி தாரைக்கு கவலை இல்லை. அது புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஒன்று ஸ்க்ரூ டிரைவரு அப்படி வரிச்சு எடுத்துகிட்டு வருவீங்க. அதனால் வால், நெருப்பு இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. வால், சில பேர் இந்த உடைவாள், அப்போ உடைவாளை தூக்கிட்டு இருக்கிற ஒரு வீரனுடைய பொம்மை வீட்டில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நீங்கள் பார்க்கக்கூடாது. உடைவாளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ரைட்டா? அப்போ குத்துவாள் வச்சுக்கலாமா? வேண்டாம். எல்லாம் அதான் சொல்கிறேன், இந்த வால் சம்மந்தப்பட்ட உயர்த்தி பிடித்தல் வேண்டாம். நெருப்பு எரிவதை பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. நெருப்பு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ அப்போது நெருப்பு உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்ததாக சுடர், சின்ன நெருப்புலேருந்து வரக்கூடிய சுடர். பீச் பக்கம் போனீங்கன்னா இந்த மக்காச்சோளத்தை வாட்டுவாங்க, அது மாதிரி அப்படி சுடராக அப்படி பறக்கும். ஹோமத்திலே பார்த்தா கூட வெண்கெடுக்கு போட்டால் பட்டு பட்டுன்னு திரிச்சு சுடராக பறக்கும். இந்த சுடர் கூட நீங்கள் பார்க்கக்கூடாது. நெருப்புக்கிட்ட டீலிங்கே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அடுத்ததாக நீண்ட கோல், ஊஞ்சல். வீட்டில் ஊஞ்சல் பயன்படுத்தினா எடுத்துருங்க. கையில் குச்சி வச்சுட்டு பேசாதீங்க. நீண்ட கோல் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக கீழ்நோக்கிய முக்கோணம், கீழ்நோக்கிய மத்து, இதெல்லாம் நீங்கள் மத்துக்கு நீங்கள் பார்க்க போகிறதில்ல. பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நான் சொல்கிறேன், மத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது ஸ்டிரர் மாதிரி தான் பயன்படுத்துங்க. அதை கலக்கிறதுக்கு மத்தை தொட வேண்டாம். மத்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மத்துனாலே கீழ் நோக்கிய தான், மேல் நோக்கிய மத்துன்னு ஒன்று கிடையாது. பட் ஆனால் மத்தை நீங்கள் பயன்படுத்த, சில பேர் இன்னும் கிராமாந்திர இதை நீங்கள் நான் சொல்கிறது சதய நட்சத்திரக்கார பெண்களாக இருந்தால் மத்து பயன்படுத்தாத கொஞ்சம் இது பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது டெக்னிக்கலாக போயிடுங்க. அப்புறம் கீழ் நோக்கிய தண்டாயுதம், தண்டம். இப்போ குபேரன் வச்சுருக்கிற தண்டாயுதம், தண்ட குச்சி. சில பேர் கையில் குச்சி வச்சுருப்பாங்க. இப்போ சாதுக்களுக்கு தண்டம் வாங்கி தரலாமா? நீங்கள் வாங்கி தரக்கூடாது. அப்போ சாதுக்களுக்கு நான் இது வாங்கி தரலாம், சிகைக்கு மேலே போடுற விஷயங்கள் வாங்கி தரலாம், அல்லது பாதத்தில் செருப்பு சடாரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். எதை வேணால் பண்ணுங்கள். ஆனால் சாதுக்களுக்கு என்ன பண்ணணும்? தண்டம் மட்டும் வேண்டாம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வில்லு, தந்தம் கொண்ட யானை. வில்லேந்தும் வீரர் எல்லாம். அப்போ என்ன ஆகும்? வில்லேந்திர மாதிரி, ராமர் வில்லேந்திர மாதிரி. அந்த கடல் சமுத்திரராஜனை பார்த்து ராமர் இப்படி எடுப்பார், அந்த மாதிரி ராவணனை நோக்கி எடுப்பார். அந்த படம்லாம் வேண்டாம், எடுத்துருங்க. வில்லே நீங்கள் பார்க்கக்கூடாது. அடுத்து தந்தம் கொண்ட யானை. எனவே கடையில் தான் வாங்க போகிறீங்க, அதை நீங்கள் வாங்காதீங்க. அடுத்து ஆமை விளக்கு, யாழ். யாழ் வேற, வீணை வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லி வேற, தாமரை வேற. இந்த வித்தியாசம் புரிஞ்சிருச்சுன்னா, ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், வீணைக்கும் யாழுக்கும் என்ன வித்தியாசம் ராம்ஜி? நான் கேட்டேன், தாமரைக்கும் அல்லிக்கும் உள்ள வித்தியாசம்னு சொன்னேன். தாமரைங்கிறது இப்படி நல்லா பெருசாக இருக்கும், அல்லிங்கிறது சிறுசாக இருக்கும். அந்த மாதிரி வீணைங்கிறது நல்லா வடிவமாக இருக்கும், யாழுங்கிறது சும்மா ஒரு ஒற்றை யாழாக இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே புனித பொருட்கள் தான். உங்களுக்கு இது ரெண்டுமே வேண்டாம், விட்டுருங்க. ஸோ சதயநட்சத்திரக்காரங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக போரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தலாம். போரட்டாதி என்றாலே நீங்கள் எல்லாம் கர்ணனுடைய நட்சத்திரக்காரர்கள். போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குபேரனுடைய நட்சத்திரக்காரர்கள். இருப்பதை அள்ளி அள்ளி கொடுப்பவர்கள் நீங்கள். ஸோ அப்போது அந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன
பொருட்களை கையில் வச்சுக்கணும். என்னென்ன பொருட்கள் குடிச்சிருந்தா பணம் வரும், எது வச்சுருந்தா பணம் வராது. 3 செக்மெண்ட் பேசலாம். அதில் முதல்ல டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன வச்சுக்கணும், இதை நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும், வச்சுக்கிட்டு தான் சார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். பெரிய கும்பம், அதை நீங்கள் ஜென்ரலாக பார்க்கணும், வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். உங்கள் ஆஃபீஸ்லேயே சொல்கிறேன், உங்கள் வரவேற்பறையிலேயே சொல்கிறேன், உங்கள் ஒரு இடத்துல நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கும்பம் மாதிரியான ஒரு இதை நீங்கள் ஜென்ரலாக வச்சுக்கோங்க. கீழ் நோக்கிய கதாயுதம், இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். அந்த மாதிரியான கதாயுதம் வச்சுருக்கிற படங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க. கீழ் நோக்கிய தேங்காய், அதுவும் சரி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அது நீங்கள் பார்க்குறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இரட்டை வாள்கள், ஒற்றை மீன், இதை நீங்கள் பொதுவாகவே வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசணும். இப்போது போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள். சூப்பர் சூப்பர், வாங்க சார் வாங்க சார், அதான் சார் வேணும், காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன் சார், வாங்க, அதுதான் சொல்ல போகிறேன். இப்போது போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மொத்தம் 3 நட்சத்திரங்கள் வருகிறது பணம் தரக்கூடிய நட்சத்திரம். அதில் என்ன, பூசம், அனுஷம், உத்தரட்டாதி. இந்த 3. புரட்டாதிக்கு அடுத்து உத்தரட்டாதி சார். அப்படின்னா அதுதான் சம்பத்து. சம்பத்துன்னு என்ன, பணம் தரக்கூடியது. பூசம், அனுஷம், உத்தரட்டாதி. அப்போது இந்த 3 நட்சத்திரமும் என்ன பண்ணுது, பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது. பூசம் வி நோ வெல். வாட் இஸ் பூசம்? பூசம் இஸ் நத்திங் பட் முருகப்பெருமானோட வேல். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பூசம்னா என்ன, முருகப்பெருமானுடைய வேல். டிஃபால்ட்டாக உங்கள் மைண்டுக்கு வரணும் அது. அப்போ பூசம்னா என்ன, வாட் இஸ் பூசம்? பூசம் இஸ் நத்திங் பட் முருகப்பெருமானுடைய வேல். வாட் இஸ் பூசம்? பூசம் இஸ் நத்திங் பட் கடகத்தில் வரக்கூடிய பிரதானமான ஒரு நட்சத்திரம். அது இட் இஸ் ஜஸ்ட் லைக் பாம்பு, ஆயிலும் சுத்தமான பாம்பு. பூசம்ங்கிறது சர்பத்தை பிரதானமாக கொண்டு வரும். அப்போ மகுடி, புற்று, என்ன பாம்பை இனிஷியேட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பூசம். பாம்பாகவே வந்துருச்சுன்னா அது ஆயில்யம், அவ்வளோதான் விஷயம். அப்போ மகுடி, புற்று, இதுக்கெல்லாம் நான் எங்கே சார் போவேன்? ஏன் சார், இங்கே பாருங்கள், நான் இப்போவும் சொல்கிறேன், இதில் வைக்க முடிஞ்சதை வைங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கண்ணில் படுற ஃபோட்டோஸாக வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அல்லது மகுடி ராகம்னு இருக்குது, மகுடி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ், இமேஜஸ் டிபியில் வைக்கலாம், எவ்வளவோ இருக்கே. அப்போது மகுடி, புற்று, அம்பு, கூடை, முருகனின் வேல். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேர் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் வேல் வழிபாடு, அவ்வளோதான் விடுங்க. வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். வெற்றி வேல் முருகனுக்கு. காருக்குள்ளே வைக்கிறீங்க, காருக்கு முன்னாடி வைக்கிறீங்க, நான் கையில் வேல் வச்சுக்கிறீங்க. சில பேர் கையில் வேல் வச்சுக்கிட்டே பேசுகிற பழக்கம்லாம் இப்போ வந்துடுச்சு. ஒரு புதிய பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள்லாம் வருது. வாக்கிங் போகிறவங்களாம் கூட கையில் ஒரு நல்ல பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க, துர்சக்திகள்கிட்டருந்து அது மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்போது வேலை கையில் வச்சுக்கிட்டே எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். அடுத்ததாக மயில் தோகை கொத்து. சில பேர் பார்த்தீங்கன்னா மயில் தோகையை பஞ்ச் பண்ணி இப்படி வச்சுருப்பாங்க. அவ்வளோ பெரிய பஞ்செல்லாம் உங்களுக்கு கூட தேவையில்லை. நான் சொல்கிறது ஒரு 4-5, ஒன்றும் முடியலையா, ஒரு 4-5 மயில் தோகை இருக்கிற கிருஷ்ணரோட தலைக்கு பின்னாடி 4-5 மயில் தோகை இருக்கும். அந்த மயிலை பாருங்கள், மயில் தோகையை பார்க்கணும். கலாப மயில் அழகாக அப்படி விரித்து ஆடுது பாருங்க, சந்தோஷம், சூப்பர். மயில் தொகையை நீங்கள் பார்க்கணும். அடுத்து பசுவின் மடி கோமாதாங்கிறாங்க. பசுவின் மடியை தொட முடிஞ்சால் தொடுங்க. கிராமத்தில் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இதை கேட்குறீங்க. பசுவின் மடியை தொட்டுட்டு நீங்கள் காரியத்தை ஆரம்பிங்க. அதுக்காக அடுத்து கோமாதானா நத்திங் பட் வெறும் மாடு, அதுதான் கோமாதா. பாருங்கள், காமதேனு வேறு, கோமாதா வேறு. காமதேனுடைய சிம்பிள் வேறு, கோமாதா சிம்பிள் வேறு. கோமாதாங்கிறது ஒரு மாடு, பசுமாடு கன்றுக்குட்டி பால் குடிக்குது, அதுதான் கோமாதான்னு சொல்கிறது. இப்போ கோ வழிபாடு, அப்போ கோ பூஜைகளை நீங்கள் கலந்துக்கலாமா? நீங்கள் அப்படி யோசிங்க. இப்போ நான் சொன்னதோட நீங்கள் ஒரு 11 பண்ணி யோசிங்க. கோமாதா கோசாலையை பார்க்கலாமா? சூப்பர், அப்படி யோசிச்சுக்கோங்க. கோசாலைக்கு பணம் தரலாமா? கோ உங்களுக்கு சிறந்தது, அப்போ இதெல்லாமும் உங்களுக்கு சிறந்தது. அடுத்ததாக நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன, அனுஷம்னாலே ஜிமிக்கி கம்மல், ஜிம்மிக்கு கம்மல் தன்ன, இது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அனுஷனாலே என்ன ஞாபகம் வரணும்? ஜிமிக்கி கம்மல் ஞாபகம் வரணும். அப்போது இந்த ஜிமிக்கி கம்மல் அம்பா, இது நம்ம வீட்லேயே ஒரு இந்த மாதிரியான கலசம், இது தோடு, அந்த தோடு வாங்கி தர்றது, நம்ம சுவாமிக்கு வாங்கி தந்தாலும் சரி, உங்கள் ஒய்ஃபுக்கு வாங்கி தந்தாலும் சரி, அந்த ஜிமிக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அனுஷத்துக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்டே இல்லையா சார்? கோயில் மணி இருக்குங்க, தான கோயில் மணி. அப்போ அந்த கோயில் மணி அடிக்கிறது என்ன, அங்கே அந்த கோயில் மணி வாங்கி தர்றது. நீங்கள் வேறு மதங்களுக்குரிய எங்கேயோ வாங்கி கொடுங்க, ஆனால் கோயில் மணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தாரை ஹேவ் நோ லாஜிக்ஸ் அண்ட் நோ எமோஷன்ஸ். அதான் தாரையோட ஸ்பெஷல். தாரையோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, அந்த மணியை நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அவர் சொல்ல வர பாயிண்ட் அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க, தாமரை. வீட்டுக்குள்ளே சில பேர் தாமரையை தண்ணியில் மிதக்க விட்டு பார்ப்பீங்க, வீட்டு ஹாலில். சில பேர் தாமரை புஷ்பங்கள் வாங்கி தருவீங்க லக்ஷ்மிக்கு, ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் லக்ஷ்மிக்கு அப்படியே தாமரை, செந்தாமரை. ஈவன் சூரியனார் கோயிலெலாம் போனால் கூட, அல்லது சுக்கரன் கோயில் போனால் ஒயிட் தாமரை.
தாமரை தான் சொன்னிச்சு, கலர்லாம் உங்களுக்கு சொல்லலை. தாமரை இஸ் பெஸ்ட் டு யூ. தாமரை வேறு அல்லி வேறு, திரும்பவும் சொல்ல குழப்பிடாதீங்க. அல்லி வாங்கிட்டு தாமரை நினச்சிக்காதீங்க, தாமரை தான் வாங்கணும், கேட்டு வாங்குங்கள் தாமரை. அடுத்ததாக பனைமரம் ஆந்தைங்கிறான். ஆந்தை போய் ஒரு நல்ல சிம்பல், உங்களுக்கு நல்ல சிம்பல், அவ்வளோதான் விடுங்க. இவர் உங்களுக்கு டீச்சரா, எனக்கு டீச்சர் விடுங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பழக்கம்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஆந்தை ஃப்ரெண்டுங்க, மற்றவனுக்கு எப்படியோ. அப்போது ஆந்தையுடைய ஃபோட்டோ, ஆந்தையோட இப்போல்லாம் விற்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், சென்னையில் இருக்கிறவங்க வண்டலூர் பக்கம் போனீங்கன்னா அந்த குபேரன் கோயிலே இருக்கும். அங்கே போராட்டாதி ஸ்பெஷலே நீங்கள், நான் அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த குபேரன் கோயில் வாசலில் பாருங்கள் எத்தனை ஆந்தை விற்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அதாவது கோல்டன் கலர் ஆந்தை, பச்சை கலர் ஆந்தையை நீங்கள் பார்க்கணும். அப்போ ஆந்தை வச்சுக்கோங்க. பெரும்பாலும் நான் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, தாரை வடிவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆந்தைக்கு கீ கொடுக்குறது, ஆந்தை கண்ணை திறந்து மூடுற மாதிரி பண்ணுறது, ஆந்தை வாயை திறந்து பேசுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, தாரை வடிவங்களில் சில பேர் கேட்குற டவுட் என்னென்னா, மூவபிள் மீட்டரில் வச்சு மூவபிள் பண்ணுவீங்க, ஒரு வேளை நின்று போச்சுன்னா மனசு கஷ்டமாயிரும், ஒரு வேளை அது உடஞ்சி போச்சுன்னா மனசு கஷ்டமாயிரும். இங்கே பாருங்கள், ஆந்தை நல்லா பேசிகிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி காலிலேருந்து அது பேசலை அப்படின்னீங்கன்னா அது ஒரு துர்சகுணம் மாதிரி எடுத்துப்பீங்க. ஸ்டாட்டிக் பொருட்கள் எப்போயும் வச்சுக்கோங்க. சில பேர் கையிலேருந்து காசு மகாலட்சுமி கொட்டுற மாதிரி ஃபோட்டோலாம் வைப்பீங்க, திடீர்னு மோட்டர் நின்று போயிடும், காசு இன்றைக்கி கொட்டாது, உங்கள் மைண்ட் செட்டு மாறிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்பயுமே மூவபிள் பொருட்கள் கடவுள் கிடையாது. கடவுளுங்கிறது ஒரு பெரிய விஷயம், கண்டென்ட் இல்லை. கடவுளை கமர்ஷியல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்போது ஆந்தையை அந்த மாதிரி பாருங்கள். அடுத்ததாக என்ன சொல்லலாம், உத்திரட்டாதி காமதேனு முரசு இப்படி அடிக்கிறாங்கல்ல, முரசு, அந்த முரசு சம்மந்தப்பட்ட படம் வீடியோ ஏதோ ஒன்று பாருங்கள். காமதேனு இப்போ தான் சொன்னேன், கோமாதா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அடுத்து காமதேனும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எல்லா சிலையும் ஃபோட்டோவும் இருக்கிற, எல்லா தேவர்களும் இருக்கிற காமதேனும் காலாகாலமாக நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கும்பிட்டுருக்கேன். காமதேனோட உடம்புல எல்லா தேவர்களும் படமாக வரைஞ்சிருப்பாங்க. அது பெஸ்ட்டு. அப்படி இல்லை, இப்போல்லாம் புதுசாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பொம்மையை வச்சு அதில் செதுக்கிலாம் பண்ணுறாங்க. செதுக்கும் பொழுது பின்னமாகாமல் இருக்கணும். அதோட முகம் உடஞ்சிருக்கா, செதுக்கும் பொழுது அந்த தேவர்கள் கரெக்டான ப்ராம்ப்டில் தான் இருக்காங்களா, முகத்தை தொட்டு கும்பிடக்கூடாது. இது இந்த ஒரு பாயிண்ட், சப் பாயிண்ட்டாக சொல்கிறேன். காமதேனு சிலையை சில பேர் முகத்தை தொட்டு கும்பிடுறீங்க, இல்லை, அது ஸ்ரீதேவியின் அக்கா அமர்ந்திருக்கிறாள், ஸ்ரீதேவி அமர்ந்திருக்கும் இடம் பின்புறம். தயவுசெய்து காமதேனோட உடம்பே கடவுள் தான், ஜென்ரலாக வணங்கிட்டு போயிருங்க, கும்பை தொட்டு வணங்காதீங்க. இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒற்றை கொம்பு குதிரை, இந்த யூனிகான்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன குழந்தைங்களாம் வச்சுருப்பாங்க பொம்மை, ஒற்றை கொம்பு இருக்கும். அது எங்கேருந்து வந்த பழக்கம்னு தெரில. ஆனால் ஒற்றை கொம்பு குதிரை தமிழர் வரலாறுகளில் நிறையா பேசப்படுகிறது. அந்த ஒற்றை கொம்பு குதிரை இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா விடுங்க. அடுத்ததாக அடுத்த 3 நட்சத்திரம், இதை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. என்ன, இன்னைக்கு நாளில் எங்கேயுமே போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன், அன்னைக்கு தான் ரோகிணியாச்சே, நான் வெளியவே வரமாட்டேன். அந்த ரோகிணி அன்னைக்கு நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு காமெடியாக இருக்கும். ஆனால் இதில் போய் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன், என்ன இன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், அவன் நீ சந்திராஷ்டமமாச்சே, இதை மறந்துட்டோமே. இங்கே பாருங்கள், கிரகங்களை ஜெயிக்க முடியாது. கிரகங்களை நீங்கள் அந்த கிரகங்களை உணர்த்திடும். இன்றைக்கி நாள் நல்லா கிரகங்களை உணர்த்திடும். ரோகிணி என்ன பண்ணும், நீங்கள் வர்ற அன்றைக்கி அதை நாசம் பண்ணி விட்டுரும், அது வேண்டாம். அப்போது ரோகிணி சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டும் உங்களை அதே தான் பண்ணும். தேர் சக்கரம், நான் எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை சார். அப்போ கோயிலில் தேர் சக்கரத்துக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க, அந்த மேட்ரு உங்களுக்கு வேணாம். நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்கணும், அதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது செய்கிறேன், நான் வேணால் உங்களுக்கு சன்மானமாக தந்துடுறேன், பணமாக தரேன், நீங்கள் ஏதோ பண்ணிக்கிங்க, இதை எனக்கு கையை தொட சொல்லாதீங்க, இது எனக்கு செட் ஆகாது, அப்படி சொல்லணும். அதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நீங்கள் இன்வால்வே ஆகக்கூடாது, அவ்வளோதான். அப்போது தேர் சக்கரம் உங்களுக்கு வேண்டாம். விழுதுகளுடன் இருக்கின்ற ஆலமரம், இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இது உங்களுக்கு ஆகவே ஆகாது. அதுக்கு அடியில் போய் உட்கார்றது, அந்த பஞ்சாயத்து இன்றைக்கி கூட்டிடலாமா, அந்த பஞ்சாயத்து அதெல்லாம் வேண்டாம். அப்போது தேர், பஞ்சார கூடை, தேரே வேணாம் சார், தேருக்கு உங்களுக்கு என்ன சார் வேலை. அப்போது பஞ்சார கூடை, கோழி வைக்கிற பஞ்சார கூடை, கோவர்த்தனகிரி விதாரி பஞ்சாரம், இது எதுவுமே ஒரு கூட்டாகுது. அடுத்து ஸ்ரீசக்கரம் உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம். ஸ்ரீசக்கர வழிபாட்டு முறை இருந்தால் பூஜையரோடு வச்சுக்கொள்ளுங்க, கையில் கேரி ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. சில பேர் ஸ்ரீசக்கரத்தை கழுத்தில் போட்டுப்பாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு கடுமையாக நான் இந்த இடத்துல ஒரு பதிவை நான் சொல்கிறேன். ஸ்ரீசக்கரத்தை கழுத்தில் போட்டிருந்தாலோ, இப்போ எங்களை மாதிரி இந்த மாதிரி புண்ணியமான இந்த ருத்ராட்சம் மாதிரியான விஷயங்களை கழுத்தில் போட்டிருந்தாலோ, புனித பொருட்கள் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து கழட்டி வச்சுட்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளில் ஈடுபடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க, இப்போ உங்களுக்கு பார்ட்டி அப்படின்னா என்ன பண்ணும், கழட்டி வச்சிடணும், அதுக்கிட்ட டீல் பண்ணாதீங்க. ஸ்ரீசக்கரத்தை வச்சுக்கிட்டே எல்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்ரீசக்கரத்தோட எது எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணாதீங்க.
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேதரிங்காக டூர் போகிறீங்க, ஓகே, மனித வாழ்வில் சகஜம். அப்போ வேணும்னா அதை கழட்டி வச்சுருங்க. அதுக்குரிய கௌரவத்தை இப்போவும் சொல்கிறேன், தாரை வடிவங்களுக்குரிய கௌரவத்தை கொடுத்தா தான் அது பலிக்கும். அடுத்ததாக ஒற்றை மயில் பீலி கூரிய அம்புங்கிறான். ஒற்றை மயில் பீலி, இப்போ சித்திரகுப்தன் எழுதுவார் பாருங்க, ஒற்றை மயில் பீலி, அது உங்களுக்கு வேணாம். அந்த மாதிரி டிசைனில் உங்கள் வீட்டில் பேனா இருந்தாலும் வேண்டாம். அடுத்து கூரிய அம்பு, ஒரு அம்பு, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அது வேண்டாம். அடுத்ததாக உள்ளங்கை சின்முத்திரை, இதெல்லாம் கும்பிடுற பழக்கம் இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. உள்ளங்கை ஆசீர்வாதம் பண்ணுற கை, அபயக்கரம் அதுக்கு பதிலாக என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அம்பாலோட அபயக்கரத்தை பார்க்கறது தான் சார் என் வாழ்க்கை. இங்கே பாருங்கள், அபயக்கரம் தான் வேணும்னு அவசியம் இல்லை, பாத கமலத்தை கூட கும்பிடலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். இதெல்லாம் சும்மா அபயக்கரத்து மேலே உங்களுக்கு இவ்வளோ மரியாதைன்னா பாத கமலத்து மேலேயும் உங்களுக்கு மரியாதை. டக்குன்னு பாதைக்கு மாறிடணும், அல்லது கண்மலருக்கு போயிடணும். அம்பாலோட கண்மலரை கும்பிடுங்க, அம்பாலோட பாதத்தை கும்பிடுங்க. இது வேண்டாம். எது? அப்போ நான் வெறும் இதை மட்டும் சொல்லலை. சில பேர் மகான்களோட கையில் வச்சுருப்பாங்க, இறந்து போனவங்களோட கை வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து அவங்க அப்பா ப்ளஸ் பண்ணுறாரு, அவரோட கை ஃபோட்டோ, இது அப்படிலாம் சொல்லுங்கள். இதெல்லாம் வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம், விட்டுருங்க. சின்முத்திரை உங்களுக்கு வேண்டாம். சின்முத்திரை மாதிரி 100 முத்திரை இருக்குது, அது மாதிரி வாய் முத்திரை இருக்குது, அந்த முத்திரை இந்த முத்திரை. சின்முத்திரை உங்களுக்கு வேண்டாம், விட்டுருங்க. அடுத்ததாக உங்களுக்கு காது மடல் 3 பாதச்சுவடு, காது மடல், காது தொட்டு தொட்டு பேசுகிறது, 3 பாதச்சுவடு. அதே மாதிரி ஆமை விளக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆக இன் டீட்டெயில்டாக பூரட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன ஆகும் என்னென்ன ஆகாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஆக கும்பராசிக்கே ஒரு பெரிய கவரேஜாக இருந்திருக்கும். இப்போ நான் சொன்ன பொருட்களை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் வரும். சார் இப்போது எனக்கு பணம் இல்லாத மாதிரியே 108 பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும்? அப்போது கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் வெரி வெரி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம். உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை ஏன் கூட பேசுகிறது தான். உடனே ஒரு ஃபேமிலி கன்சல்டேஷனாக புக் பண்ணுங்கள். உங்களுக்கான வடிவங்கள், உங்களுக்கான விஷயங்களை சொல்ல நான் காத்திருக்கிறேன். முக்கியமாக ஐபிசி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்குள் உடனடியாக உங்களை வந்து சேரும்படியாக நிர்வாகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.